welcome back to Shades of Bhavya. Welcome back to one more video. நான் இன்னைக்கு ஒரு புது பேக்ரவுண்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ எப்படி வருதுன்னு சொல்லுங்க. ஃபுல் காத்தடிக்குதுங்க. நான் மாடியில் நின்று பேசிட்டு இருக்கேன். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே வீட்டுக்குள்ளே அந்த 4 செவத்துக்குள்ளே எதுக்கு பண்ணணும் அப்படின்றதுனால தான் இப்படி ட்ரை பண்ணேன். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப காத்தடிக்கிற சவுண்ட்லாம் இருக்காதுன்னு சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்கில் எடுக்க பார்க்குறேன். பட் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ் 5000 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு 5000ன்றது பெரிய பெரிய நம்பர். அண்ட் ஃபைனலி ரொம்ப நாள் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ 6000 ரீச் ஆக போகிறோம். இப்போ நம்ம கவுண்ட் வந்து 5940 30 சம்திங் இருக்குது. 6000 ரீச் ஆக போகிறோம். என்னால் தேங்க் பண்ணி வீடியோ போடவே முடியல. ஏன்னா நம்ம அப்புறம் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். அதனால் வீடியோவே என்னால் போட முடியல. ஸோ சாரி ஃபார் த டிலே. பட் தேங்க்யூ ஸோ மச். பண்ண ஒருத்தருக்குமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னை நம்பி பண்ணிகிட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை, பட் கண்டிப்பாக போடுறேன். ஸோ எஸ் தேங்க்யூ. வீடியோட சேர்த்து நம்ம ஒரு Q&A மாதிரி பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும்ல. அண்ட் யாரும் அவ்வளோ பழைய வீடியோஸ் போய் உட்காந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்களான்றதும் தெரியல. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே Q&A மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ சேர்த்து போடுறேன். அண்ட் நிறைய பேருக்கு என்னென்ன தேவையோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு என்னால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய கொஷின்ஸ் வருது. அதில் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாமே உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஓப்பன் ஏரியாவில் இப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேமராவை பார்த்து பேசுகிறேன். சுற்றி வீடுங்க இருக்குது. எனக்கே ரொம்ப ஷையாக இருக்குது, என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் மாடியில் தான் உட்காந்துட்ருக்காங்க அந்த சைடு வீடுங்களெல்லாம். பட் பண்ணி தானே ஆகணும். இப்போது அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பித்தா தான் நெக்ஸ்ட் டே வெளியில் போய் பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு தைரியம் வரும். அதனால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது இங்கே பேசுகிறதுக்கு. பார்த்துட்டு பேசிக்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். நிறைய பேருக்கு என் ஃபுல் நேமே தெரியாது. ஷேட்ஸ் ஆஃப் பவ்யானா உங்கள் ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என்னோடய ஃபுல் நேம் பவ்யஸ்ரீ. பவ்யஸ்ரீனா சைலண்டான பொண்ணு, அமைதியான பொண்ணு, சாந்தமான பொண்ணு, பவ்யமாக இருக்கிற பொண்ணு. ஸோ அதுதான் என்னோட பேரோட அர்த்தம். வேறு ஏதாச்சும் அர்த்தம் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் வேறு யார் பேராச்சும் பவ்யஸ்ரீ இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய ஃபுல் பேர் பவ்யஸ்ரீ. அண்ட் அப்பா பேர் எம் வரும். ஸோ பவ்யஸ்ரீ எம். என்னோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், 10th வரைக்கும் ஹொசூர் சிபிஎஸ்சியில் படித்தேன். 11th 12th ஸ்டேட் போர்டில் படித்தேன் ஹொசூர்லேயே. அண்ட் காலேஜ் வந்து ஸ்ரீகிருஷ்ணாவில் படித்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் படித்தேன் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில். அண்ட் 2020 பாஸ்ட் அவுட், காலேஜ் முடிச்சிட்டேன். அண்ட் இப்போது கரண்ட்டாக பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆன் கேம்பஸ் தான் ப்ளேஸ் ஆனேன். ஸோ அங்கேயே பிளேஸ்மெண்ட் கிடச்சதுனால கரண்ட்டாக இப்போ அந்த பாஸ்ட் 3.5 years ஆல்மோஸ்ட் 4 years ஆக போகுது. 4 years நான் வந்து அதே ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் எம்டெக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் யூடியூபும் நடத்திட்டுருக்கேன். ப்ளஸ் எடிட்டிங்கும் நான் தான் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நான் மட்டும்தான் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி, உங்களுக்கு எவ்வளோதான் வயசு? வருஷம் பார்த்தா எம்டெக் படிக்கிறீங்க, 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றீங்க, காலேஜ் முடிச்சிட்டேன்றீங்க, எவ்வளோதான் உங்களுக்கு வயசுன்னு கேட்குறீங்க. நான் வந்து 1999 பார்ன். நீங்கள் ஏஜ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு ஏஜ் சொல்லுவேன், அதுக்கு இல்லை இது ஒரு ஏஜ்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி பஞ்சாயத்து நிறைய நடந்திருக்கு. சில பேர் கம்ப்ளீட்டான ஏஜ் சொல்லுவாங்க, சில பேர் ஸ்டார்டிங் ஏஜ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனே வேண்டாம். 1999 தான் பிறந்தேன். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க நான் என்னோடய வயசு எவ்வளோ அப்படின்னு. அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நான் வேறு ஆங்கிள் மாற்றி எடுத்துகிட்ருக்கேன். இன்கேஸ் இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் இந்த மாதிரி ஓப்பன் ஏரியா வீடியோஸ் எடுக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்குள்ளேயே எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் தேவை. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட ஃபீட்பேக், ஏன்னா பார்க்குறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நான் பண்ணியே யூஸ் கிடையாதுல்ல. அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி யூடியூப் மேனேஜ் பண்ணுறீங்க அண்ட் ஏன் யூடியூப் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அண்ட் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதோட பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் டெடிக்கேட்டட் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி மானிட்டைஸ் பண்ணேன், அண்ட் எப்படி திங்ஸ் என்னென்ன வாங்கினேன், ஸ்டாண்டு, ஃபோனு, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் என்னென்ன, அண்ட் இப்போ வரைக்கும் நான் என்ன வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியலாக போடலான்னு நினச்சேன். ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது, பட் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச திங்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கலாம்ல. நான் வந்து நிறைய சர்ச் பண்ணுவேன்.
ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு பேக்ரவுண்டில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சர்ச் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஸோ அந்த திங்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோவில். அண்ட் அந்த வீடியோ நான் இந்த வீக்லேயே நான் போடுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எதுவும் பிளான் பண்ணி கொஷின்ஸ் இந்த ஆர்டர் அப்படின்ல, எனக்கு ரேண்டமாக தோன்ற அப்பப்போ கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே ரேண்டமாக அப்படியே நானே ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ தட் எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏன் யூடியூப் ஆரம்பிச்சிங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது என்னை விட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுறது, ஒரு பொண்ணாக இருந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது எங்கள் அம்மாவோட ஆசை. தோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அண்ட் எனக்குமே விளாகிங்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய அந்த கொரோனா டைமில் விளாக் சேனல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் கண்டினியூஸாக. ஸோ நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட நல்ல மொபைல் இல்லை. அப்போ வந்து நான் ரெட்மி நோட் 4 என்னமோ வச்சுருந்தேன். அந்த மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துடும். அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ஃபோன் வாங்கினேன் ஃபர்ஸ்ட். அதுவும் நான் இஎம்ஐயில் தான் வாங்கினேன் இந்த ஐஃபோன். ஃபர்ஸ்ட் நான் டிசைட் பண்ணேன் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா. அண்ட் ஒரு யூடியூப் எப்படி மேனேஜ் பண்ணுறன்றதை பற்றி குட்டி ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். லைக் ஆக்சுவலி பாருங்கள், நான் ரெகுலராக இப்போ தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்ருக்கேன். லைக் 2023 ஃபுல்லாக ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டேன். ஆக்சுவலி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2022 மார்ச்சில். நம்மளுக்கு ஜூன்லேயே மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. ஜூன் ஆர் ஜூலைலேயே மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. அண்ட் அது வரையும் டிசம்பர் வரைக்கும் நான் நல்லாவே வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். நல்லாவே வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். நல்லா வியூஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2023 ஸ்டார்டிங்லேருந்து 2024 எண்டிங் வரைக்கும் 2023 ஃபுல்லாகவே லைக் ஜான் டு டிசம்பர் நான் எதுவுமே போடலை. லைக் எதுலேயுமே ஆக்டிவாக இல்லை. இன்ஸ்டா, யூடியூப், அப்புறம் வாட்ஸ்அப் எதுலேயுமே பெருசாக நான் ஆக்டிவாக இல்லை. அது ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் அப்போ பிரேக் எடுக்காமல் இருந்திருந்தேன்னா இந்த நேரத்துக்கு நம்ம சேனல் நிஜமாவே நல்லா வளர்ந்துருக்கும். அந்த கில்ட்டை விட அந்த ரிக்ரெட் இருக்குது. ஏன்டா நம்ம ஸ்டாப் பண்ணோம், எவ்வளோதான் நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம நிறுத்தி இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ரிக்ரெட் எனக்கு இருக்குது. ஸோ இந்த வருஷம் என்னன்னாலுமே பரவாயில்ல, பட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது. அண்ட் என் ஃபேமிலியுமே பெரிய மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ணு பண்ணு, இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு. இப்போ பாருங்க, நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டீ வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து பெருசாக வீட்லேயும் எந்த வேலையும் செய்கிறதில்ல. அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே வந்து எனக்கு எம்டெக் கிளாஸ் போயிட்டுருக்கு. பேக் எண்டில் எம்டெக் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஈவினிங் போய் நான் எடிட் பண்ணணும். 2 வீடியோஸ் எடிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சைடு எம்டெக்கோட குவிஸ் ஆன்சர்ஸும் அட்டென்ட் பண்ணணும். இந்த சைடு கொஞ்சம் நேரம் கவனிக்கவும் செய்யணும். ப்ளஸ் இந்த சைடு யூடியூப் வீடியோஸும் எடுக்கணும் அண்ட் எடிட்டும் பண்ணணும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டோரேஜ்ன்றது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ஃபுல் வீடியோ போடும்போது. ஸோ இப்படி தான் நான் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, என்னோடய பாதி வீடியோஸ் ப்ரைவேட்டில் இருக்குது. லைக் பப்ளிக் ஓப்பன் பண்ணாமல் நான் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பான வீடியோஸ் எதுவுமே கிடையாது. பட் அது கம்பெனி ரிலேட்டட் வீடியோஸ்ன்றதுனால என்னால் பப்ளிக்கில் இப்போதைக்கு மாற்ற முடியல. மேபி நான் கம்பெனி மாறும் போது வேணால் நான் அது வந்து பப்ளிக்கில் போடுறேன். நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும். அண்ட் அதெல்லாம் நல்ல வியூஸ் போன வீடியோஸ் 8,000 9,000 வியூஸ்லாம் போயிடுச்சு அந்த வீடியோஸ்க்கு. ஆனால் இப்போ அது ப்ரைவேட்டில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பரவாயில்ல பப்ளிக் லாக் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் வேண்டாம், இப்போ நான் ஃபைனல் இயரில் இருக்கேன், எம்டெக் முடிக்க போகிறேன் இன்னொரு கொஞ்சம் மந்த்ஸில். ஸோ ரிஸ்க் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. பட் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் வேணால் நான் கம்பெனி மாறும்போது அதெல்லாமே உங்களுக்கு பப்ளிக்கில் போடுறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. யூடியூப்னா ஜஸ்ட் வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுறது கிடையாது. நிறைய யோசிக்கணும். நிறைய பேக்ரவுண்டில் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. நிறைய ஹார்ட் ஒர்க் தேவை, ஈஸி கிடையாது. அண்ட் ஹார்ட் ஒர்க்கும் தாண்டி ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இல்லைனா யூடியூப்பில் ரொம்ப கஷ்டம். ஃப்ராங்காக சொல்லணும்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் 1 ரூபி கூட யூடியூப்பில் ஏர்ன் பண்ணதே கிடையாது. பட் சேர்ந்துட்டுருக்கு. லைக் நம்மளோட ஆட்சன்ஸில் அமௌண்ட் சேர்ந்துட்டுருக்கு. பட் இப்போ வரைக்குமே நான் 1 ரூபி கூட இதில் வந்து நான் எடுத்தது கிடையாது. யூடியூப் அமௌண்ட் அப்படின்றதுலேருந்து எடுத்ததில்லை. பட் சூன் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ சேலரி வந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலி இந்த பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சைடில் மரம், இன்னொரு சைடில் வீடு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். எந்த ஒர்க், யூடியூப்ல எந்த ஒர்க்காக இருந்தாலுமே ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி அங்கங்கே விட்டுறக்கூடாது. விட்டுட்டா போயிடும். அது அப்படியே
அது நீங்கள் பண்ணுறதோட வேல்யூவே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தப்பு நீங்கள் யாரும் செய்யாதீங்க. இதுன்னு கிடையாது, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல டக்குன்ட்டு. எதாக இருந்தாலுமே ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், இருந்து தான் ஆகணும். அதனால் பொறுமை ரொம்ப உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் எந்த ஒரு இடத்துலையும் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. பொறுமை இல்லாமல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட்ஸ் எப்படி போகும்னு தெரியாது. அதனால் நான் முன்னாடியே சொல்கிறேன். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஐடி கஷ்டம் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து நான் உங்களுக்கே விட்டுடுறேன். அது ஒருத்தரோட பெர்செப்ஷன் அப்படி. இப்போது சில பேருக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு ட்ரீம், சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஒரு ட்ரீம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் கிட்ட போய் நம்ம வந்து ஐடியில் ஒர்க் பண்ணோன்னா அவங்களுக்கு அது போரிங் ஜாபாக தான் தெரியும். அதே மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நாலேஜ் கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு என்னென்ன வருமோ அதுதான் அவங்க பண்ணணும். நீங்கள் போய் இன்னொருத்தங்க கிட்ட போய் ஐடி போருன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் நாலேஜ் சுத்தமாக கிடையாது. நாலேஜ் இந்த சென்ஸ் வெளியில் எப்படி மார்க்கெட் இருக்குது, எப்படி என்னென்ன இருக்குது, லைக் எப்படி என்ன அப்படின்ற அளவுக்கு எனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்லை. அதே ஐடினா என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். என்ன வேலை வருதோ அதை நான் பண்ணிவிட்டு அமைதியாக என் வேலையை பார்த்துட்டு நான் இருப்பேன். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு பெர்செப்ஷன். உங்களுக்கு ஒன்று பெஸ்ட்டாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு வேறு ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. இந்த ஜாப் பெஸ்ட்டாக, இந்த ஜாப் பெஸ்ட்டாக அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன வருதோ அதை அவங்க பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன வருதோ அது நீங்கள் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே சேலரி வாங்க போகிறாங்க, எல்லாருமே காசு வாங்க போகிறாங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க கீழே வேலை செய்ய பிடிக்கலன்னா ஐடி உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் உங்களோட பாஸாக நீங்கள் இருக்கணும்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் தான் செட் ஆகும். அந்த மாதிரி பாயிண்ட்ல சொல்கிறேன். இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க வந்து ஐடி ஜாப்ல போரிங் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு என்ன கேட்குறேன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கும், பிஸ்னஸ் பேக்ரவுண்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு ஐடி ஜாப் போரிங்காக தெரியுது. அண்ட் என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு, என்ன மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது, பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிற அளவுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஐடி தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு அதுவும் கஷ்டம் ஆக்சுவலி. இன்னொருத்தங்க கீழே அவங்க சொல்கிற வேலையை நம்ம பண்ணணும், பண்ணலைன்னா அவங்க கிட்ட திட்டு வாங்கணும், எல்லாமே இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு அது பார்க்கும்போது இது பார்க்கும்போது இதுவே நான் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் முக்கியமானது, என்னோட ஐடி சேலரி கேட்குறீங்க. அது வந்து அது கண்டிப்பாக பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா யார் யார் இந்த வீடியோ பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அண்ட் அது சொல்லலாமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது நான் பிஸ்னஸ் தான், எனக்கு இவ்வளோ இன்கம்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ எனக்கு யூடியூப்பில் சேலரி வருதுன்னா என்னோட சேலரி இவ்வளோன்ட்டு, ஏன்னா இது என்னோடது. அந்த யூடியூப் வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரைட்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் நானே இப்போ இன்னொருத்தங்க கீழே ஒர்க் பண்ணும்போது அவங்க கொடுக்குற சேலரி நான் வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சொல்கிறது கரெக்டே கிடையாது. அது எனக்கு தெரிஞ்ச அது தப்பு தான். ஸோ அது எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் அது தப்பு. இதுவே எனக்கு யூடியூப் இன்கம் வந்துச்சுன்னா நான் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா பார்க்குறது நீங்கள், எடிட் பண்ணுறது நான், ஒர்க் பண்ணுறது நான். அண்ட் இதுக்கு கொஷின் பண்ண யாருமே கிடையாது, நீ ஏன் வெளியில் சொன்ன அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் தைரியமாக சொல்ல என்னோட யூடியூப் இன்கம் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு. ஆனால் ஐடி இன்கம் என்னால் நிஜமாவே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, அதனால் மட்டும்தான். பட் நீங்கள் உங்கள் மைண்டில் ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, ஐடி போனாலே இவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு. அந்தளவுக்கு நான் ஏர்ன் பண்ணலை. ஏன்னா நான் எம்டெக் படிக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு சேலரி கிடையாது. அது மட்டும் நான் வேணால் சொல்லலாம். மற்றபடி சேலரி வந்து பிளாங்க். அண்ட் நீங்கள் எல்லாரும் ஒன்று சொல்லுங்கள், லைக் எந்த வீடியோ பார்த்துட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் எந்த வீடியோலேருந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர்லாம் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இப்போ வரைக்குமே என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் எந்த வீடியோஸ் பார்த்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் என்கிட்ட பிடிச்சது ஒன்று ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்கள். லைக் நிறைய பேர் என்னோட இன்னோசன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு அது ஒரு குட்டி ரிட்டன் கிஃப்டாக கூட இருக்கலாம் எனக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைக் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோஸ் வந்து அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்டாக போகும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படி தான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அடுத்து 6000 இல்லை 7000 அந்த மாதிரி எப்போவாச்சும் ரீச் ஆனோன்னா கண்டிப்பாக நிறைய Q&A நிறைய பண்ணுறேன். அண்ட் இப்போ என்னோடய சார்ஜ் முடிய போகுது. ஸோ நான் வந்து இப்போது விடை பெறுகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தட், டாட்டா, பை பை, டேக் கேர்.